இவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. மாணவர்கள் படிக்க முடியாததுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்குதா? அவங்களோட செயல்கள் தடையாகிறதுக்கும் இதெல்லாம் காரணமாக இருக்குதா என்கின்ற பட்சத்தில் பார்த்தோம்னா, அவங்களோட படிப்புக்கும் செயலுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. அப்போது அவங்க படிக்கணும்னு உட்காருவாங்க. அப்போ தான் அவங்களோட கவனம் அதிகமாக சிதைவடைஞ்சிட்டே இருக்கும். எப்படியெல்லாம் சிதைவடையும்னு பார்த்திங்கன்னா, படிக்கணுங்கிற ஆர்வமே வராது. எதையாவது ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது தன்னுடைய நண்பர்களை பற்றியோ, வீட்டு சூழலை பற்றியோ, தன்னை பற்றியோ அதிகமான கவலைகளும் எண்ணங்களையும் ஓடிக்கிட்டே இருக்குது அவங்களோட மனசில். இது அவங்களோட கவனச்சிதறலை ஏற்படுத்துது. இது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக கூட மாறிவிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கவனச்சிதறலானது அவங்களோட மனதையும் உடலையும் தொடர்ந்து ஒரு பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த படிக்க முடியாததுக்கு ஆர்வம் குறைவாக இருக்கும். இவங்களுக்கு படிக்கணும்னு தோணும், முதல் மதிப்பெண் எடுப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தால் புத்தகம் எடுத்து படிக்கணுங்கிறது தோணவே தோணாது. அப்புறமா படிச்சுக்கலான்னு தள்ளி தள்ளி போடுவாங்க. இல்லைன்னா புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டே உட்காண்ட்ருப்பாங்க. அந்த ஆர்வம் அந்த புத்தகத்துக்குள்ளே வராது. இவங்கனால படிப்பாங்க, எழுதுறதுக்கு பிடிக்காது, எழுதணும்னு தோணாது. இந்த மாதிரி இவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த ஆர்வ குறைபாடுனால படிப்பில் மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனை வருமா? எழுதுறதுல மட்டும்தான் பிரச்சனை வருமா? எக்ஸாமில் போனால் எழுதுறதுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் இவங்க ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு அதில் ஆர்வம் வராது. சீக்கிரமாக கொடுத்துட்டு வெளியில் வந்துடணுங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். இவங்க இந்த படிப்பில் மட்டும்தான் இப்படி இருப்பாங்களான்னா, அவங்களுடைய அன்றாட வேலையிலும் அனைத்து செயல்பாட்டுகளிலுமே இப்படி ஆர்வம் இல்லாதது தான், விருப்பம் இல்லாமல் தான் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இவங்களுக்கு இந்த ஆர்வம் இல்லாமையும், ஒரு கவனம் இல்லாமையும், விருப்பம் இல்லாமையும் செயல்படுறதுனால இவங்க மன அழுத்தம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு மன அழுத்தம் வந்துருச்சு அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு சின்ன விஷயம் பேசினா கூட கோவப்பட்டுருவாங்க. பேர் சொல்லி கூப்பிட்டாங்க கூட டென்ஷன் ஆவாங்க. படின்னு சொன்னால் கோவப்படுவாங்க. ஏன் இது உன்னோட வேலையை நீ செஞ்சுருக்கலாமல்லன்னு கேட்டால் டென்ஷன் ஆவாங்க. ஒரு படபடப்பான நிலையில் இருப்பாங்க. எப்பவுமே ரெஸ்ட் எடுக்கிறேங்கிற பேரில் போய் படுத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா மொபைலோ டிவியோ எதுலையாவது ஒன்று போய் உட்காந்துக்குவாங்க. சாப்பிட்றக்கு தனக்கு பிடித்த மாதிரி இல்லைன்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு அன்றாட நிகழ்வுகளில் ஏற்படும். இந்த மன அழுத்தம் இவங்களுக்கு அதிகமாக தான் இதோட டியூரேஷன் அதிகமாகிறப்ப இவங்களுக்கு டிஸார்டராக மாறிடுது. அதாவது தொடர்ந்து இவங்க எந்த செயலுமே செய்யாமல், எதை சொன்னாலுமே கோவப்பட்டுட்டு ஒரு அழுத்தத்துக்கு தள்ளப்படுறப்ப இவங்களுக்கு வெறுப்புணர்வு அதிகமாகும், விரக்தி நிலைக்கு போகிறாங்க. அப்போது இவங்களோட மன அழுத்தமும், ஒரு ஆர்வம் இல்லாமையும், ஒரு படபடப்பும், எதுலேயுமே விருப்பம் இல்லாமையும் செயல்பட்டதோட விளைவு மன அழுத்தம் அதிகமாகிடுது. இந்த மன அழுத்தம் அதிகமாகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்டமாக இவங்களுக்கு உடலுக்கு கன்வெர்ட் ஆகுது. அந்த உடலுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா தான் அடிக்கடி இவங்களுக்கு தலைவலி வரும், தூக்கம் வராது, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் வராது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறக்கு பிடிக்காது, உறவினர்கள் வீட்டுக்கு போக பிடிக்காது, தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுவாங்க, எதுவுமே எனக்கு கிடைக்கலன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, வாங்கி கொடுத்தாலும் நான் கேட்காம வாங்கி கொடுத்ததுனால எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, உறவுங்கிற மத்தியில் விலகி விலகி போவாங்க, குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் உறவினர்கள் மத்தியிலையும் அனைவரும் இருந்தாலுமே இவங்களை தனிமைப்படுத்திக்குவாங்க. நண்பர்கள் வட்டத்தில் இணைய மாட்டாங்க. ஆனால் தகவல் அனைத்தையும் சேகரித்து வச்சுக்குவாங்க. செயல்பாட்டுக்கு வரமாட்டாங்க. இது கடைசி கட்டமாக இவங்க உடலுக்கு கன்வெர்ட் ஆகிறப்ப இந்த ஆக்டிவிட்டி கன்வெர்ட் ஆகுது. இதனுடைய கடைசி கட்டம்தான் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இவங்களுக்கு
எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ இந்த ஹெல்த்துக்கு வர்றப்ப இவங்க ஆர்வமில்லையும், விருப்பமின்மையும், மன அழுத்தமும், ஒரு செயல்படாத தன்மையும் உடலுக்கு கன்வெர்ட் ஆகுறப்ப இவங்க ஒரு பதட்டமான நிலையில இருப்பாங்க. ஒரு கோபமான நிலையில இருப்பாங்க. தன்னைத்தானே வருத்திக்குவாங்க. நம்மனால மத்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்ல, மத்தவங்கனால நம்ம பிரயோஜனம் இல்ல இப்படின்னு சொல்லி இவங்களே கேள்வி கேட்டு இவங்களே வருத்தப்படுத்தி வேதனைப்படுத்திக்குவாங்க. தலைவலி அடிக்கடி வரும். காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். தூக்கம் வரவே வராது. அப்படி தூங்குனாலும் இவங்களுக்கு பல கெட்ட கெட்ட கனவுகள் அதிகமாக வரும். யாரையோ கொல்ற மாதிரியும், தள்ளுற மாதிரியும், தன்னை துரத்திட்டு போகிற மாதிரியும், தான் ஓடி தப்பிச்சு போகிற மாதிரியும், இல்லைன்னா எங்கேயோ இருக்கிற மாதிரியும், ஒரு வாகனத்தில் போயிட்டே இருக்கிற மாதிரியும், ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி பல வகையான கனவுகள் அச்சுறுத்தக்கூடியதாக இவங்களுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு டிஸார்டரு, டிசீஸாக இவங்களுக்கு மாறிடுது. அப்போது ஒரு மாணவன் படிக்க முடியாததுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறப்ப அந்த மாணவனால் தொடர்ந்து மதிப்பெண் எடுப்பாங்க. ஆனால் தன்னுடைய நடை, உடை, பாவனையில் பல மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் இவர்களுக்கு இருக்கிறப்ப இவங்க தன்னைத்தானே வருத்திக்கிட்டும் சமூகத்திலிருந்தும் விலகி இருக்கிறப்ப இவங்க எந்த இடத்துக்கு போனாலுமே ஃபிட் ஆக முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. இவர்களுக்கு கண்டிப்பாக உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சை தான் இவங்களுக்கு வழிவகுக்கும். இதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு இவர்களுக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் இவர்களுடைய திறனை மேம்படுத்துவதற்கான வழிகாட்டுதல் சிகிச்சை தேவை என்பதை தெரிந்து கொண்டு அதற்கானது கொடுக்குறப்ப இவங்க டெவலப் ஆக முடியும், ஃபிட் ஆக முடியும். தன்னுடைய இயலாமை, முடியாமை, விருப்பமின்மை, ஆர்வமின்மை, பயம், பதட்டம் இதிலிருந்து வெளியில் கொண்டு வர முடியும். இதற்கு குறைந்தது 3 மாதத்திலிருந்து ஏன் 1 வருடம், 3 வருடங்கள் கூட தேவைப்படலாம். அவர்களுடைய கோஆப்ரேஷனை பொறுத்து. பெரும்பாலும் இது போன்று பாதிப்பு இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு தெரியும், எதுவும் எனக்கு தேவையில்லை, எனக்கு எது எப்பொழுது தேவையோ அப்பொழுது செய்து கொள்கின்றேன் என்று வாதம், விதண்டாவாதம் செய்வார்கள். எதற்கும் ஒத்து வரமாட்டார்கள். இவர்கள் புரிந்து கொண்டு வருவதற்கே மிகவும் டைம் எடுக்கும். இவர்கள் செயல்படுவதற்கான திறனையும் வளர்ச்சிக்கான திறனையும் உருவாக்குவதற்கு தொடர்ந்து இவர்களுக்குள் இருக்கும் முரண்பாடுகளை தகர்த்துவதற்காக இவர்களுடன் தொடர்ந்து நாங்கள் பயணிக்கின்றோம். தெரப்பியூட்டிக்காக இவங்களை அனலைஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியில் கொண்டு வர்றப்ப தான் இவங்க எங்கள் கூட இன்ட்ராக்ட் ஆகிறக்கே டைம் எடுக்கும். அப்போ இந்த சூழலில் இவர்களின் மனநிலை புரிந்து கொண்டு தான் நாங்கள் இவங்களுக்கு வளர்ச்சிக்கான வழிகாட்டுதலை கொடுக்கிறோம். அட்வைஸும் ஆறுதலும் இதுவரைக்கும் நீங்கள் நிறைய கொடுத்துருப்பீங்க. நாங்கள் இவங்களோட அறிவு பாதையை பகுப்பாய்வு செய்து இனிமேல் எப்படி இருந்தால் நல்லதுன்னு இவங்களையே சிந்திச்சு செயல்படுறதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் இவர்களுக்கு கொடுத்து இவர்களுடைய வளர்ச்சி, வாழ்வாதாரம், இவர்களுடைய கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் இணைந்து திறன் மிக்கவர்களாக கொண்டு வருவதற்கான உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சைகளான எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.